மனதை வந்து கவலை இல்லாமல் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சாமி? அதுவும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு கவலை இல்லாம வாழணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இது இறைவன் கொடுத்துட்டாரு. இப்போ நான் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். உதவி செஞ்சோம்னா மாட்டிக்கிறோம். அப்புறம் கவலை வந்துடுது. எல்லாரும் நல்லா இருக்கணும் இறைவன் கருணையில். அவங்க வந்து அழுகிறாங்களே, அப்போ வந்தாங்க கொஞ்சம் பேர், அவங்களுக்கு திண்ணூறு வச்சுடுறோம். ஒரு குறையா கை வலிக்குதுன்னாரு, அண்ணா எண்ணெய் போட்டு நீவி விட்டார். இப்போ நல்லா இருக்காரு. ஆனால் இவங்களுக்கு ஏதாவது பொருளாதார ரீதியாக நமக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சோம்னா நமக்கு இடர்பாடு வந்துடுது. ஆக இன்பமாகவே எப்பவுமே இருக்கணும்னா இந்த உலகை விட்டு வெளியில் வரணும். முடியுமா? கட்டாயமாக முடியாது. உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா சார்? இல்லை, உதவி செய்யக்கூடாதுங்கிறது இல்லை, அது நம்மகிட்ட இருக்கிற நிலைக்கு தக்கவாறு. அதாவது நம்மகிட்ட இன்னைக்கு இவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து தகுன்னு தெரியும்னா 10 ரூபா கொடுத்து சாப்பிட்டு போப்பான்னு சொல்லி அனுப்பிச்சுட்றலாம். நீங்கள் நம்ம தகுதிக்கு மேலே 10 ரூபா வாங்குறவனுக்கு போய் 500 ரூபா கையில் கொடுத்தோம்னா என்ன பண்ணுவான்? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு மருமக எப்பவுமே பல்லு விளக்க மாட்டார். ஊரை அப்பி கிடந்தது அழுக்கு. அந்த ஆளை பார்த்தாலே மாமியாளுக்கு கோபம் வரும். இந்த நான் இப்படி வந்துட்டானே, இவன் பல்லு விளக்க மாட்டேன். காலையில் இருந்து மாப்பிள்ளை அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியும்ன்றுவேன். வீட்டில் என்ன இருக்குதோ போய் எல்லாம் சட்டி உருட்டி சாட் போடுவேன். பல்லு விளக்க இப்படியே நடந்துட்டு இருந்து காலம் பூரா ஓடிட்டு இருந்து. அப்போ அந்த அம்மா ஒரு நாள் என்ன பண்ணாங்க, சரி இன்னைக்கு எப்படியும் மருமான பல்லு விளக்க வச்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டு என்ன பண்ணுதுன்னா ஒரு 50 ரூபா எடுத்து மருமகன் கையில் கொடுத்தது. மாப்பிள்ளை பாருங்கள், அந்த கோயில்கிட்ட தேர் கடை இருக்குது, கரும்பு கடை போட்டிருக்காங்க. அந்த கரும்பு நாளை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குது. பல்லு விளக்குறது உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குது. அந்த அம்மா பணம் கொடுக்குறாங்க. இவர் 50 ரூபா வாங்கிட்டு போனார். போகிற வழியிலே ஒரு புண்ணாக்கடை பார்த்தாரு. புண்ணாக்கடை பார்த்துட்டே இவருக்கு ஆஹா தேங்காய் புண்ணாக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு 10 ரூபாய்க்கு தேங்காய் புண்ணாக்கு வாங்கினார். அப்புறம் பார்த்தார் எள்ளு புண்ணாக்கு வாயில் போட்டு பார்த்தார். ஆஹா சூப்பர் சூப்பர்னு மிச்சம் 40 ரூபாய்க்குமே எள்ளு புண்ணாக்கு வாங்கிட்டேன். வாங்கி உட்காந்துட்டு அங்கேயே சாப்பிட்டாரு. பூரா கட்டை கரையேன்னு ஒழுகுது வாய் பூரா. அப்புறம் வீட்டுக்கு வந்தார். இந்த பார்த்தது இவன் எந்த கடைக்குடா போனேன், நாசமாக போனவனே இப்படி பண்ணிட்டு வந்திருக்கிறையே, வாயெல்லாம் கரையேன்னு ஒழுகுது, போய் கேளுன்ற பெருசுன்னு என்ன பண்ணான்னு. அப்போ அந்த புள்ள போய் கேட்டுது, அது என்னையே ஆச்சுன்னு. சும்மா பணம் கொடுத்தா கரும்பு வாங்க சொல்லி கரும்பு கடைக்கு தான் தேடிட்டு போகிறேன். போகிற வழியில் புண்ணாக்கடை இருந்து அவ்வளோ ருசி புண்ணாக்கு. சரி வாங்கிட்டு சாப்பிட்டு கொண்டு வந்துட்டுன்னாரு. இப்படி அவனுடைய வினை என்னவோ அது நடக்குது. அதுதான் அவனுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குதோ அந்த தகுதிக்கு தர்மம் பண்ணணும். 1. தகுதிக்கு மீறி தர்மம் பண்ணோம்னா தப்பு வந்துடுது. 2. இந்த கோயில் இருக்குதுன்னா கோயிலுக்கு நம்மளால் என்ன முடியுதோ அளவாக செஞ்சுட்டு இருந்தோம்னா எப்பவுமே இன்பமாக இருக்கலாம். இந்த கோயில் ஒரு 50 லட்சம் ரூபா வாங்கி கட்டணும், கடன் வாங்கி கட்டணும்னு கட்டினோம்னா துன்பம் வந்தாச்சு. இதுதான் எப்பவுமே இன்பமாக இருக்கணும்னா வெளி உலகத்து தொடர்பை குறைச்சிட்டாலே இன்பமாக இருக்கலாம். வெளி உலகத்தில் எல்லாமே தொலைக்காட்சி ஆன் பண்ணி பாருங்க, கேரளாவில் நடக்கிற அந்த வன்முறைகளை பற்றி போட்டிருக்கேன். அரசியல்வாதி சண்டை இருக்குது, ஸ்டாலின் அமெரிக்கா போயிட்டான்ட்டு இருக்குது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர், அண்ணாமலை லண்டன் போயிட்டான்னு. இப்போ இவனுக்கு எல்லாத்துக்குமே துன்பம். இந்த துன்பத்தை நாம் உட்காந்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் டிவிக்கு முன்னால் துன்பம் பூரா நம்மளுக்கு வந்துடுது. ஆக உலகியல்ங்கிறதே துன்பமானது. ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், இல்லறத்துலேயும் இருக்கிறோம். இல்லறம் இல்லைன்னு சொல்கிற ஆளுக்கு துன்பம் வேறு மாதிரி, அதுக்குள்ளே நாம் போக வேண்டாம். ஆனாலும் இந்த துன்பத்திலேருந்து விலக்கி கொள்ளலாம். நாம விளைக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ வரையா 4 இட்லி சாப்பிட்றே சந்தோஷம் போயிட்டு இருந்தோம்னா இன்பமாக இருக்கலாம். வெளி உலக தொடர்பை குறைக்கிற பட்சத்தில் நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம். வெளி உலகமே நம்ம கொண்டு போய் அங்கே சேர்த்துருது. வெளி உலகத்தில் போய் ஒரு கோயிலுக்கு போகலான்னு போனால் போகிற வழியிலேயே ஒரு தேவையில்லாத அன்பரை பார்த்தோம்னு வைங்க, அங்கேயே பிரச்சனையை ஆரம்பிச்சிருது. அப்போ கோயிலுக்கு போகும்போது ஆன்மீகம் இருக்காது. இன்னைக்கு காலையிலேருந்து அப்படி தான் ஓடிட்டு இருக்குது.